நான் சொன்னது கரெக்ட், நான் நடந்தது கரெக்ட். கர்த்தர் சொல்லுவா, யூ ஆர் தி எனிமி ஃபார் மீ, நீ எனக்கு எதிராளி. இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க. நான் பேசியிருக்க கூடாது, நான் செய்திருக்க கூடாது, நான் சொல்லி இருக்க கூடாது. அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தா கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு சிநேகிதன். கடைசியா சொல்லுவேன், லாசர் யாருக்கு ஃப்ரெண்டு? சத்தமா சத்தமா ஏன் ஃப்ரெண்டு தெரியுமா? எப்பெல்லாம் இயேசு வருவாரோ இயேசுவை உபசரிப்பான். யாரை உபசரிப்பான்? சத்தமா சொல்லுங்க. யாரை உபசரிப்பான்? இயேசுவை உபசரிப்பான். ஊழியக்காரனை உபசரிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சொல்லுங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஏனெனில் அதனாலே சிலர் யாரை உபசரித்திருக்கிறார்களா? தேவ தூதர்களை. சில நேரம் ராஜேந்திரன் உதவி செஞ்சா சிலருக்கு வயிறு எரியுது. எதுக்கு அவங்களுக்கெல்லாம் செய்யணும்? வேற எதுக்கும் இல்ல. நான் இயேசுவுக்கு சிநேகிதனாய் மாற விரும்புகிறேன். எச்சு கையில காக்கா ஓட்டாத, கடைசியில் கர்த்தர் உன்னை ஓட்டியே விட்டுருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கர்த்தருக்கு சொல்லுங்க. ஒருவன் குளிருகிறது என்று சொன்னால், ஜோம் பண்றேன் பிரதர், ஜோம் பண்றேன் சிஸ்டர், என்ன பிரயோஜனம்? உன்கிட்ட இருக்கிற ஒரு கம்பளிய கொடு, அதுதான்யா தேவனுக்கு சிநேகிதன். உபசரிங்க உபசரிங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க யாருக்கு ஃப்ரெண்டு? எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? சொன்ன வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. இல்லையா திரும்ப போய் வீட்டில் யூடியூப்ல கேளுங்க. கேட்டுக்கொண்டே இந்த மாதம் கேட்டு 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 நான் சிநேகிதன், நான் சிநேகிதன், நான் சிநேகிதன். என்ன சிநேகிக்க ஒருவர் இருக்கிறார், என் குடும்பத்தை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். லாசருவை சிநேகித்தவர் என்றாவது ஒரு நாள் வருவார். நீ இழந்ததை திரும்ப கொடுப்பார், நீ இழந்ததை திரும்ப கொண்டு வருவார். இழந்த ஊழியம் திரும்ப வரும், இழந்த ஆசீர்வாதம் திரும்ப வரும், இழந்த மேன்மை திரும்ப வரும், இழந்த மகிமை திரும்ப வரும், இழந்த நன்மைகள் திரும்ப வரும். இழந்து போன எல்லாவற்றையும் லாசருவுக்கு திரும்ப கொடுத்தவர் எழுந்து நின்று